திரிகிட திரிகிட தாளத்திருங்கே தனகரி கஜானன தாண்டவது கதி கஜானன தாண்டவது கதி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இன்னைக்கு பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதால மற்றும் ஒரு அபூர்வமான பதிவு. இது அஃப்கோர்ஸ் அப்பாவோட கதை தான். ஆனால் அப்பாவுடைய கதைக்கு என்னுடைய மகள் துஜாவந்தி பரத் ஆடிய பரதநாட்டியமும் சேர்ந்து நீங்க பார்க்க போறீங்க. இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு வருஷமும் ஆவணி ரோகிணியை ஒட்டிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுடைய ஜெயந்தி கொண்டாடி வருகிறோம். அந்த ஜெயந்தியில ஒவ்வொரு வருஷமும் சுவாதி சன்ஸ்கிருதி மூலமாக அப்பாவுடைய ஏதாவது ஒரு கதை சீடியும் ரிலீஸ் பண்ணோம். அது மகாபாரதமோ ராமாயணமோ எல்லாம். அப்படி ஒரு வருடம் அப்பாவுடைய தியாகராஜ சரித்திரம் ஹரிகதை சிடி ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நான் பரத நிறுத்திய மேதை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட போய் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுங்க. அதாவது தியாகராஜ சரித்திரம் அப்பா சிடி ரிலீஸ் பண்ண போறோம், அதனால உங்களுடைய சிஷ்யை என்னுடைய மகள் துஜாவந்தி பரத்துக்கு ஒரு தியாகராஜ கிருத்திக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுங்கோ, அந்த மேடையில் அவளை ஆட வைக்கிறேன்னு நான் சொன்னேன். பதுகா வெண்ட் ஒன் ஸ்டெப் அஹெட். ஏதோ ஒரு தியாகராஜ கிருத்திக்கு எதுக்காக அவள் ஆடணும்? உங்க அப்பா சிடி ரிலீஸ் பண்ண போறிய தியாகராஜ சரித்திரம், அதுலேருந்தே ஒரு போர்ஷன் எடிட் பண்ணி கொடு, நான் அவளை அந்த கதைக்கு ஆட வைக்கிறேன்னு சொன்னான். நானும் அதுல போய் கேட்டுட்டு தியாகராஜருடைய உற்சவ சம்பிரதாய கிருதிகள் அடங்கிய ஒரு சின்ன தொகுப்பு, ஒரு 6 to 7 minutes அதை பதுக்காவுக்கு கொடுத்தேன். பதுக்கா அதை ரொம்ப அழகாக என்னுடைய மகளை நாட்டியம் ஆட வைத்தா. அது அந்த வருடம் அந்த ஜெயந்தி சிங்கேரி தத்துவலோகா ஆடிட்டோரியத்தில் நடந்தது. அதற்கு பிறகு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அப்பாவுடைய 100வது ஜெயந்தி சென்டினரி கொண்டாடினோம். அதற்கு காஞ்சி காமகோட்டி பெரியவா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் முன்னிலையிலும் துஜாவந்தி பரத் இந்த அப்பாவுடைய கதைக்கு உண்டான பரத நிறுத்தியத்தை ஆடி பரவசப்படுத்தினார். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்ய தகவல். அந்த காலத்துல இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் எல்லாருக்குமே ஏர்லியா கல்யாணம் ஆயிடும். அதனால நிறைய பேரன்கள் பேத்திகளோடு வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்ப இருந்தவர்களுக்கு இருந்தது. இப்போ ப்ராபப்ளி நம்ம லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. எங்க அப்பாவுக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 41 1960 அப்பாவுக்கு முதல் பேத்தி, அதாவது எங்களுடைய மூத்த சகோதரி பத்மாவதிக்கு உமாமகேஸ்வரி என்ற பேத்தி, அப்புறம் கல்யாண் ராமன் என்ற பேரன், கிருஷ்ண பிரசாத் என்ற பேரன். பிறகு என்னுடைய இரண்டாவது அக்கா சங்கரி ராமநாராயணனுக்கு ஹரிச்சரன் என்ற பேரன், சிவரஞ்சனி அப்படின்ற பேத்தி. பிறகு மௌலிக்கு சித்தார்த் மௌலி பேரன், ஸ்ரவந்தி பேத்தி. பிறகு எனக்கு துஜாவந்தி பரத் பேத்தி. இவ்வளவு பெரிய பேரன் பேத்திகள் பட்டாளத்தோடு அப்பா தன்னுடைய நேரத்தை ரொம்ப அழகா கழித்திருப்பார். இன்ஃபேக்ட் அப்பா ஆடியன்ஸ்க்கு கதை சொல்ற மாதிரி இந்த பேரன் பேத்திகளை உட்காந்து வச்சுட்டு அவங்களுக்காக ஹரிகதையும் பண்ணி பார்த்திருக்கோம் வீட்டு கூடத்துல. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம் என்னன்னா, சித்தார்த் மௌலி சிறுவனாக இருந்த பொழுது அவ எங்க அப்பாவோட அம்மா பாட்டி மீனாட்சி பாட்டி அவரோட மடியில ஸ்ரீனிவாச அவனி அண்ணாமலைபுரத்துல நாங்க அப்ப இருந்தோம். அந்த வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருப்போம். அது எதுக்குனாக்க, எங்க அப்பா ஹரிகதை முடிந்து வந்தவுடன் காரில் இருந்து இறங்கி அன்னைக்கு அவருக்கு ஹரிகதையில போட்ட அந்த பெரிய மாலையை சித்தார்த்துக்கு போட்டு அவனை கொண்டு போய் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து வச்சு அப்பா அந்த காலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து இறக்குவார். அவன் அந்த மாலையை போட்டு கம்பீரமா வீட்டுக்குள்ள வரும். எவ்வளவு அழகான சமாச்சாரங்கள் அந்த காலத்துல நடந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? So with this few information, it is now over to Dujavanti Bharat on Brahmasri TSB Harikatha. பூஜ்ய ஸ்ரீ பெரிவாளுடைய பொற்கமல பாதங்களுக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். பிரம்மஸ்ரீ டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் குடும்பம் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுஸ்வாகதம். முதலில் அண்ணா மௌலி அவர்கள் பெரிவாளுக்கு வந்தனம் தெரிவித்துக் கொள்வார். சுத்தமான தம்புராவை வச்சுட்டு பாடினேன், வழி தவறாமல் பாடினேன், சுத்தமான மனசோடு பாடினேன். அப்படி பண்ணிட்டு
பொதுவாக நிகழ்ச்சிகளை இறைவணக்கத்தோடு ஆரம்பிக்கிறது வழக்கம். ஆனால் இது ஒரு ஹரிகதா விற்பன்னர் அவர்களுடைய 100வது ஜெயந்திங்கிறதுனால நாங்கள் கதா நிருத்தியம் அதோடு ஆரம்பிக்க போகிறோம். அதாவது டிஎஸ்பி அவர்களுடைய பேத்தி, என்னுடைய டாட்டர் துஜாவந்தி பரத் அவர்களுக்கு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் எங்களுடைய அப்பாவுடைய கதையிலிருந்து ஒரு 6 நிமிஷ பகுதிக்கு பரத நிருத்தியம் ஆட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் கோயிங் டு டான்ஸ் நவ். ஸ்ரீமதி துஜாவந்தி பரத் ஆடும் கதா பரதம் அல்லது கதா நிருத்தியம். ஸ்ரீகந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகசங்கரோ தேவஹ தம் வந்தே குல்ஜரானனம் பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். திவிகிட திவிகிட தாளத்திரோகே தும்ஹாதணகரி யஜானன தாண்டவத்ய கவி யஜானன தாண்டவத்ய வல்லபிமா வல்லபிமா பாரத குண மகிமாய வல்லபிமா देहि तव पद प्रेमा राम देहि तव पद प्रेमा जीवन सुखधाम भवानुज जीवन सुखधाम बल भीवाय पार तव गुण महिमाय बल भीमा. அந்த பஞ்சபஞ்ச உஷக்காலத்திலே தான் எழுந்து காவேரியிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஓடி வந்து பக்கத்திலே பகவானுடைய பக்கத்திலே இருந்து அவனுக்கு திற போட்டிருக்கிறத விலக்கி மெனு கோவையா மெனு கோவையா மெனு கோராமா மெனு கோவையா மேதை நதீதாரம் வேதவாயமா மெனு கோவையா. பிரபு எழுந்துருங்க மெனு கோவையா. அந்த பாவம்தான் அவருக்கு. அவருடைய ஹிருதய பாஷை சங்கீதம். அவர் வெறும் சொல்லால எழுப்பல, சங்கீதத்தினால எழுப்பினார். மெனு கோ ராமா எழுந்துருங்க. நான் உங்களை எழுப்புறதுக்கு நான் வந்து நிற்கிறேன், நான் கொடுத்து வச்சிருக்கேன். நான் பாக்கியமா மெனு கோவையா தெல்லவரக பச்சிரதி ஸ்ரீராம. உங்களை ஏன் எழுப்புறேன் தெரியுமா? நவநீத க்ஷீர மூலு அரகிம்பவே நவநீத க்ஷீர மூலு அரகிம்பவே என் கையிலே பால் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு க்ஷீரம் நிவேதனம். இந்த க்ஷீரம் நிவேதனம் பண்ற போது ஒரு நிமிஷத்துல பண்ணி விடுவோம். நாம் அதுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கு. க்ஷீரம் நிவேதயாமி எடுத்தும் போ. பகவானுக்கு நிவேதனம் பண்றார். சரமைன திவ்யானமு சரதயுத பக்ஷணமு சரமைன திவ்யானமு சரதயுத பக்ஷணமு தரசோதராது தியாகராஜ விமுதவா. அவரை ஊஞ்சல்ல உட்கார வச்சு அந்த ஊஞ்சல சித்த மெதுவா முன்னையும் பின்னையும் அசைச்சு பகவானுடைய அழகு முன்னையும் பின்னையும் பார்த்து உய்யால லூகவையா ஸ்ரீராமா பாடலடு தர்வபௌ பாடலடு தர்வபௌ அந்த ஊஞ்சல்ங்கிறது நம்ம மனசனுடைய பாவத்தை தான் இங்கே காட்டுறோமே. நம்ம பூஜைங்கிறது என்ன, நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அத்தனையும் பகவானுக்கு கொடுக்குறோம். குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி தாயார் பார்க்கிற மாதிரி
கிட்ட வர மாதிரி வரான், தூர போறான், தூர போற மாதிரி வரான், கிட்ட வரான். இதுதான் மாவா. எத்தனை போட்டுக்கிறியா? எத்தனை போட்டுக்கிறியா? விடமுசேயவே ராமா, விடமுசேயவே விடநாட குருவே, விடமுசேயவே விடநாட குருவே, வெத்தலை போட்டுக்கோங்க. விடமுசேயவே வெத்தலை போட்டுக்கோன்னு சொல்ற போது கூட அதுலயும் ஒரு காரியம். வெத்தலையை போட்டுக்கோ. வெத்தலை யாராவது கொடுத்தா தான் போட்டுக்கிறது ஒரு சம்பிரதாயம் உண்டு முன்ன. இப்ப அது பார்த்து முடியாது. வால்மீகம்ச சம்பூதாய பஞ்சநதபுரவாசினே கானசாஸ்திர பிரவீணாய கலிகல்மஷநாசினே ராமச்சந்திரஸ்வரூபாய யகராஜாய மங்களம். ராஜீவ நயன தியாக ராஜாதி வினுதமைன நீனாமூபமுலகு ஜய மங்கள. இதான் அந்த கதா நிருத்தியம் ஆர் கதா பரதம். மீண்டும் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்து ரசிச்சிங்களா? சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளே எவ்வளவு அழகா பார்த்து ரசிச்சிருக்காரு. அது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம். அதுவரை வணக்கம், வந்தனம், சுபதினம். பிரம்மா நாரத ஏவ ச பிரதிமயோ சங்கீத சாகித்யயோ யோ ராமாமிருதபான நிர்ஜித சிவः தம் தியாகராஜம் பஜே.